Hello viewers, welcome to Super Prime. Exercise 3.14 பார்க்கலாம். First sum பாருங்க. Write each of the following expression in terms of alpha plus beta and alpha beta அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா, இந்த எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா alpha plus beta ஆல்பா பீட்டா இது மட்டும் தான் வரா மாதிரி சேஞ்ச் பண்ணும். இப்போ நமக்கு பாருங்க இங்க ஆல்பா மட்டும் தனியா வந்திருக்கு, டினாமினேட்டர்ல பாத்தீங்கன்னா பீட்டா மட்டும் தனியா வந்திருக்கு. சோ அதே மாதிரி இங்க பீட்டா தனியா இருக்கு, இங்க ஆல்பா தனியா இருக்கு. இப்படி எல்லாம் இல்லாம ஆல்பா பிளஸ் பீட்டா இருக்கணும், இல்லன்னா ஆல்பா பீட்டா இருக்கணும். சோ இந்த மாதிரி வரா மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணணும். இந்த எக்ஸசைஸ் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸசைஸ்ல நம்ம யூஸ் பண்ண போற 5 ஃபார்முலா மட்டும் பாத்துடலாம். சம் ஆஃப் தி ரூட்ஸ், இப்ப ரூட்ஸ் வந்து ஆல்பா பீட்டா அப்படின்னு இருந்துச்சுன்னா சம் அப்படின்னா அதை ஆட் பண்றோம் இல்லையா, அப்ப ஆல்பாவையும் பீட்டாவையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா மைனஸ் பி பை ஏ. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஃபார்முலா பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்னா மல்டிப்ளை இல்லையா, சோ ஆல்பாவும் பீட்டாவையும் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். இதுக்கு ஃபார்முலா வந்து சி பை ஏ. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்டு எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஈக்குவல் டு 0. அதுக்கப்புறமா alpha square plus beta square பாத்தீங்கன்னா alpha plus beta the whole square minus 2 alpha beta. So இந்த ஃபார்முலாவும் alpha minus beta the whole square equal to alpha plus beta the whole square minus 4 alpha beta. இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இங்க 2 வந்திருக்கு, இங்க 4 வந்திருக்கு, அவ்வளவுதான். இந்த சைடு பாத்தீங்கன்னா alpha square plus beta square ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்கொயர் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க வந்து alpha minus beta the whole square இருக்கு. சரி, இந்த ஃபார்முலா எல்லாம் எப்படி வந்ததுன்னு ஒரு சின்னதா ஒன்று பாத்துடலாமா? இப்ப பாருங்க, இது பார்க்கவே உங்களுக்கு தெரியுது. நம்ம a plus b the whole square ஃபார்முலா பார்த்திருக்கோம் இல்லையா, அது என்ன ஆகும், a square plus 2ab plus b square வந்துரும் இல்லையா. இப்போ இந்த a square இந்த b square மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க, இந்த plus 2ab நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்ப என்ன ஆகும், இங்க இருக்கிற a plus b the whole square அப்படியே இருக்கும், இந்த plus 2ab இந்த பக்கம் வரும்போது minus 2ab வந்துரும். இப்ப பாருங்க, இந்த ஏக்கு பதிலா ஆல்பாவும் பிக்கு பதிலும் பீட்டா போட்டு என்ன ஆகும், ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் வந்துடும். சோ இங்க இருக்கிறது தான் இங்க நான் கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். சோ ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பாத்தீங்கன்னா ஆல்பா பிளஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டான்னு வந்திருக்கு. சோ இதுல இருந்து தான் நம்ம இப்படி கொண்டு வந்திருக்கோம். ஓகே, இந்த ஃபார்முலா எப்படி வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டு மெத்தடா கொண்டு வரலாம். ஒன்னு, இதுக்கே வந்து ரெண்டு சைடும் நம்ம என்ன பண்ணலாம்னா மைனஸ் 2ab, இங்கேயும் மைனஸ் 2ab போட்டு கொண்டு வரலாம். இப்ப பாருங்க, மைனஸ் 2ab இருக்கா, இந்த சைடும் மைனஸ் 2ab நான் ஒன்று போடுறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர், இங்கேயும் ஒரு மைனஸ் 2ab போடுறேன். ஏன்னா ரெண்டு சைடும் போடும்போது ரெண்டும் கேன்சல் ஆயிட்டு இதே தான் நமக்கு கிடைக்கும், வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. சரி, இப்போ இது என்ன ஆகும், a பிளஸ் b தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab மைனஸ் 2ab என்ன ஆகும், மைனஸ் 4ab ஆகும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இது என்ன ஃபார்முலா உங்களுக்கு தெரியுதா, a மைனஸ் b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. பாருங்க, a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். அப்ப எப்படி எழுதலாம், a மைனஸ் b தி ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா? இப்ப இதுதான் ஆல்பா மைனஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. இப்ப இங்க வந்திருக்க ஆன்சர் தான் இங்க நமக்கு ஏபில இருக்கு, அவ்வளவுதான். சோ இப்படியும் கொண்டு வரலாம், இல்லைன்னா இன்னொரு விதமா நீங்க கொண்டு வரலாம். ஒருவேளை இந்த ஃபார்முலா மறந்துச்சுன்னா எப்படி கொண்டு வரணும்ன்றதுக்காக தான் இப்ப நான் சொல்லியிருக்கேன். இப்ப பாருங்க, ஆல்பா மைனஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர் இருக்கா, அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா a மைனஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். சோ இப்படியும் போடலாம், இன்னொரு மெத்தடும் நான் சொல்றேன். பாருங்க, a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர்னு எழுதுவோமா? இப்ப இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிக்கலாமா? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? இந்த மைனஸ் 2ab அப்படியே இருக்கும். a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர்னா நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, என்ன வேல்யூ, a பிளஸ் b தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab. சோ அதை எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். a பிளஸ் b தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab இந்த a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயருக்கு பதிலாக சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். இங்க ஒரு மைனஸ் 2ab இருக்கு. அப்ப என்ன ஆகும், a பிளஸ் b தி ஹோல் ஸ்கொயர் இது ரெண்டும் ஆட் பண்ணும்போது மைனஸ் 4abன்னு வந்துருமா? அப்ப a மைனஸ் b தி ஹோல் ஸ்கொயர் பாத்தீங்கன்னா a பிளஸ் b தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4abன்னு கிடைச்சிரும். சோ இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம், நமக்கு தேவை இந்த ஃபார்முலா தான். ஓகே, நீங்க இப்படி எல்லாம் போட்டு இந்த ஃபார்முலா கொண்டு வரணும்னு அவசியம் இல்ல. டைரக்டா இப்படி வந்ததுன்னா இதை மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் வந்ததுன்னா ஆல்பா பிளஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டான்னு வரும். ஆல்பா மைனஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர் வந்தா ஆல்பா பிளஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்பா பீட்டான்னு வரும். அவ்வளவுதான், இதை மக்கப் படிச்சுக்கோங்க. சும்மா எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் நான் இதை சொன்னேன். ஓகே, இப்ப சம் பார்க்கலாமா? இப்ப பாருங்க, நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த டேர்ம்ஸ்ல வந்து மாத்த சொல்லியிருக்காங்க. நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்படி கொடுக்கும் போது ஃபிராக்ஷன்ல இருக்கு, இது வந்து அடிஷன்ல கொடுத்துருக்காங்க. அப்ப நமக்கு என்ன ஆகும்னா ஆட் பண்ணும் போது நம்ம எல்சிஎம் எடுப்போம். சோ எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் எடுக்கும் போது இங்க பாருங்க, இங்க 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. சோ ரெண்டுத்துலயுமே 3 இருக்கிறதுனால நான் 3 வந்து காமனா எடுத்துறேன் எல்சிஎம்ல. ஆனா அதுக்கப்புறம் என்ன இருக்கு, இங்க பீட்டா இருக்கு, இங்க ஆல்பா இருக்கு. சோ ரெண்டுமே வந்து நம்ம இங்க எடுத்துக்கலாம் எல்சிஎம்மா. இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்டு எல்சிஎம் போடுவோம் இல்லையா நம்ம. இப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம்னா இதுதான், இன்டு எல்சிஎம் என்ன வந்திருக்கு, 3 ஆல்பா பீட்டா. அப்ப இங்க இன்டு 3 ஆல்பா பீட்டா போட்டா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 கேன்சல் ஆயிடும், பீட்டா பீட்டா கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன கிடைக்கும், நமக்கு ஆல்பா மட்டும் தான் இருக்கும். ஆல்பா இன்டு ஆல்பா என்ன ஆகும், ஆல்பா ஸ்கொயர் ஆயிடும்.
இங்க பாருங்க இதே மாதிரி இந்த செகண்ட் டேர்ம் இன்ட்டு எல்சிஎம் போடுவோம். அப்ப என்ன ஆகும் 3 ஆல்பா பீட்டா போடுவோமா? அப்ப 3யும் ஆல்பாவும் கேன்சல் ஆயிட்டு நமக்கு பீட்டா மட்டும் தான் கிடைக்கும். அப்ப இங்க ஒரு பீட்டா இருக்கு, இங்க ஒரு பீட்டா இருக்கு. அப்ப என்ன ஆகும் நமக்கு பீட்டா ஸ்கொயர் நமக்கு கிடைச்சிடும். நீங்க இதெல்லாம் போடக்கூடாது, புரியணுன்றதுக்காக நான் சொன்னேன். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கிடைச்சிருச்சு. ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு நான் இப்பதான் உங்களுக்கு வந்து ஃபார்முலா சொன்னேன். ஆல்பா பிளஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டான்னு சொல்லிட்டு இதை எடுத்துட்டு வந்து இங்க அதுக்கு பதிலாக நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஆல்பா பிளஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டான்னு எழுதிக்கலாம். டினாமினேட்டர்ல 3 ஆல்பா பீட்டான்னு எழுதிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த மாதிரி மாற்ற சொன்னாங்க? ஆல்பா பிளஸ் பீட்டா வர மாதிரி தானே மாற்ற சொன்னாங்க. இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஆல்பா பிளஸ் பீட்டா வந்துருச்சு, இங்கே ஆல்பா பீட்டா வந்திருக்கு, இங்கே ஆல்பா பீட்டா வந்திருக்கு. இந்த ஸ்கொயர்லாம் நமக்கு கணக்கு கிடையாது. ஆனால் அந்த மாதிரி டேர்ம்ஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, மாத்தியாச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த சம். இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, இதுவும் நமக்கு ஃப்ராக்ஷன்ல இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இப்போ எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஸோ எல்சிஎம் எடுக்கும் போது நம்ம பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்கு, இங்கே ஆல்ஃபா இருக்கு, ரெண்டுத்துலையுமே ஆல்ஃபா இருக்கு. ஆனால் எல்சிஎம் அப்படின்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள் இல்லையா? நம்ம அப்போ என்ன பண்ணணும்னா லீஸ்ட் அப்படின்னு சொன்னால் ஹையஸ்ட் பவர் பார்க்கணும், ஆப்போசிட்ல பார்க்கணும். லீஸ்ட்னா ஹையஸ்ட் பவர் பார்க்கணும். நம்ம HCF இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்னா லீஸ்ட் பவர் பார்ப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எல்சிஎம் எடுக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், ஆப்போசிட்ல ஹையஸ்ட் பவரை பார்க்கணும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்கு, இங்க ஆல்ஃபா பவர் 1 இருக்கு. அப்போ ஹையஸ்ட் பவர் எது? 2 இருக்கிறது தானே ஹையஸ்ட். அப்ப ஆல்பா ஸ்கொயர் எடுத்துக்கணும். அதே மாதிரி பீட்டால பாத்தீங்கன்னா இங்க பீட்டா பவர் 1 இருக்கு, இங்க பீட்டா பவர் 2 இருக்கு. அப்ப எது வந்து ஹையஸ்ட்? ஸ்கொயர் தான் ஹையஸ்ட். அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் இங்க எல்சிஎம் எடுத்துப்போம். இப்போ என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்டு எல்சிஎம். அப்ப இந்த டேர்ம் கூட இன்டு ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணும்போது ஆல்பா ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். பீட்டா வந்து இங்க 2 இருக்கு, இங்க 1 தான் இருக்கு. அப்ப என்ன ஆகும், ஒரு பீட்டா நமக்கு இருக்கும், அந்த பீட்டாவை நம்ம இங்க போட்டுக்கலாம். உங்களுக்கு கன்ஃபியூஸா இருந்தா இங்க நீங்க தனியா கூட போட்டு பாத்துக்கோங்க. ஆல்பா ஸ்கொயர் பீட்டாவா இன்டு ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் இருக்கா, இந்த ஆல்பா ஸ்கொயர் இந்த ஆல்பா ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுமா? இந்த ஒரு பீட்டாக்கு இங்க இருக்கிற பவர் கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன கிடைக்கும், பீட்டா இன்டு 1 பீட்டா அப்படின்ட்டு வந்துடும். ஸோ இப்போ இங்க பாருங்க இன்ட்டு இந்த எல்சிஎம் நம்ம போடுவோம். இப்போ இந்த பீட்டா ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். இந்த ஆல்பாக்கு ஒரு ஆல்பா கேன்சல் ஆயிடும். இப்போ ஒரு ஆல்பா நமக்கு கிடைக்கும். கன்ஃபியூஸா இருந்தா இந்த சைட் போட்டு பாத்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்ட்டு எல்சிஎம் பிளஸ் செகண்ட் டேர்ம் இன்ட்டு எல்சிஎம் போடுவோம், அவ்வளவுதான். ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதை எழுதிக்கோங்க. ஆல்பா பை 3 பீட்டா பிளஸ் பீட்டா பை 3 ஆல்பா. கொஸ்டின் எழுதி தான் நம்ம போடணும். ஓகே, இப்போ நியூமரேட்டர் பாத்தீங்கன்னா ஆல்பா பிளஸ் பீட்டா நமக்கு கிடைச்சது. பீட்டா பிளஸ் ஆல்பானாலும் ஆல்பா பிளஸ் பீட்டானாலும் சேம் தானே. ஸோ நம்ம மாத்தியாச்சா? இப்போ டினாமினேட்டர் பாருங்க, ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் இருக்கு. இது எப்படி எழுதலாம், ஆல்பா பீட்டா தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஏன்னா இந்த ஸ்கொயர் இதுக்கும் இருக்கு, இதுக்கும் இருக்கு. இப்போ நம்ம இந்த டேர்ம்ஸ்க்கு மாத்தியாச்சா? என்ன டேர்ம்ஸ்ல மாத்த சொன்னாங்க, ஆல்பா பிளஸ் பீட்டா, ஆல்பா பீட்டால மாத்த சொன்னாங்க, நம்ம மாத்தியாச்சு, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க, 3 ஆல்பா மைனஸ் 1 இன்ட்டு 3 பீட்டா மைனஸ் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இந்த 3 ஆல்பாவால இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மைனஸ் 1ஆல இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 3 ஆல்பாவால ஃபர்ஸ்ட் 3 பீட்டாவை மல்டிப்ளை பண்ணலாம். அப்ப 3 3s are 9 ஆல்பா இன்டு பீட்டா ஆல்பா பீட்டான்னு கிடைச்சிடும். இப்போ 3 ஆல்பா கூட இந்த மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் போட்டு 3 ஆல்பா கிடைச்சிடும். ஏன்னா பிளஸ் இன்டு மைனஸ் நமக்கு மைனஸ் ஆயிடும். இப்போ 3 ஆல்பாவில் மல்டிப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் மைனஸ் 1ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். மைனஸ் 1 இன்ட்டு 3 பீட்டா என்ன ஆகும், மைனஸ் 3 பீட்டாவா வந்துடும். ஓகே, ஸோ இப்போ மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 என்ன ஆகும், பிளஸ் 1ஆ வந்துடும். சரி, இப்போ பாருங்க இந்த ஆல்பா பீட்டா மட்டும் அப்படியே போட்டுக்கோங்க. ஏன்னா இங்க வேற எதுவும் ஆல்பா பீட்டா கிடையாது. அதனால 9 ஆல்பா பீட்டா அப்படியே வந்துடும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. அப்ப ரெண்டுத்துல இருந்தும் 3 வெளியே எடுக்கலாம். ஆனா இதுக்கும் மைனஸ் இருக்கு, இதுக்கும் மைனஸ் இருக்கு. அப்ப மைனஸ் 3 நான் வெளியே எடுத்துறேன். ஓகே, சோ வெளியே மைனஸ் எடுத்தா உள்ள என்ன ஆகும், சைன் சேஞ்ச் ஆகும். ஓகே, சோ இங்க என்ன இருக்கு, இதுல இருந்து நம்ம மைனஸ் 3 வெளியே எடுத்துரும். அப்ப ஆல்பா மட்டும் இருக்கும். இங்க வந்து மைனஸ் 3 வெளியே எடுத்துரும். அப்ப பீட்டா மட்டும் இருக்கும். பிளஸ் பீட்டா அப்படின்னு போகணும். வெளியே மைனஸ் எடுத்தா இது என்ன ஆகும், சைன் சேஞ்ச் ஆகும். இந்த மைனஸ் வந்து என்ன ஆகும், பிளஸ் ஆகும். இந்த மைனஸ் என்ன ஆகும், பிளஸ் ஆகும். அவ்வளவுதான். இந்த பிளஸ் 1 வந்துடும். அவ்வளவுதான் இந்த சம். ஏன்னா பாருங்க ஆல்பா பீட்டா மாத்தியாச்சு, இங்க ஆல்பா பிளஸ் பீட்டா மாத்தியாச்சு. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இந்த சம் பாருங்க நமக்கு ஃபிராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப என்ன பண்ணணும், நம்ம எல்சிஎம் எடுக்கணும். சோ எல்சிஎம் எடுக்கும் போது இங்க பீட்டா இருக்கு, இங்க ஆல்பா இருக்கு. அப்ப ரெண்டுமே நமக்கு எல்சிஎம்ல வந்துரும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்ட்டு எல்சிஎம் போடுவோம். எல்சிஎம் என்ன நமக்கு, ஆல்பா பீட்டா இன்ட்டு ஆல்பா பீட்டான்னு போடும்போது பீட்டா பீட்டா கேன்சல் ஆயிடும், ஆல்பா மட்டும் இருக்கும் நமக்கு. அப்ப இந்த டேர்ம் கூட ஆல்பா மல்டிப்ளை ஆகும். சோ ஆல்பா இன்ட்டு ஆல்பா பிளஸ் 3 அப்படின்ட்டு வந்துரும். பிளஸ் அதே மாதிரி செகண்ட் டேர்ம் இன்ட்டு எல்சிஎம் என்ன, ஆல்பா பீட்டான்னு போடுவோம். இன்ட்டு ஆல்பா பீட்டான்னு போடும்போது ஆல்பா கேன்சல் ஆயிட்டு பீட்டா மட்டும் கிடைக்கும். அப்ப பீட்டா கூட இந்த டேர்ம் வந்து அப்படியே மல்டிப்ளை ஆகும், இந்த செகண்ட் டேர்ம் நியூமரேட்டர். ஓகே, இப்ப பாருங்க இந்த ஆல்பா வேலை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஆல்பா இன்ட்டு ஆல்பா என்ன ஆகும், ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் ஆல்பா இன்ட்டு 3 என்ன ஆகும், 3 ஆல்பான்னு கிடைச்சிடும். பிளஸ் பீட்டா இன்ட்டு பீட்டா என்ன ஆகும், பீட்டா ஸ்கொயர்
பிளஸ் பீட்டா இன்டு 3 வந்து 3 பீட்டா அப்படின்ட்டு கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் நம்பர் எழுதிட்டு அப்புறம் பீட்டா போட்டுக்கோங்க. டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்க இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிக்கலாமா, ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிக்கலாமா, பிளஸ் 3 ஆல்ஃபா பிளஸ் 3 பீட்டா. ஓகே, ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுறோம், அப்புறம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிக்கிறோம். டினாமினேட்டர்ல என்ன இருக்கு, நமக்கு ஆல்ஃபா பீட்டா இருக்கு. இப்ப பாருங்க ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா, ஸ்டார்டிங்லயே பார்த்தோம். ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. சோ அந்த ஃபார்முலா நம்ம இங்க எழுதிக்கலாமா, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா பிளஸ் இப்ப இது ரெண்டுத்துல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 3 காமனா வெளியே எடுக்கலாம். இதுலயும் 3 இருக்கு, இதுலயும் 3 இருக்கு. அப்ப நான் 3 வெளியே எடுத்துட்டேன்னா இங்க என்ன இருக்கும், ஆல்ஃபா மட்டும் இருக்கும் பிளஸ் அப்புறம் இங்க என்ன இருக்கும், பீட்டா மட்டும் இருக்கும். ஓகே, டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. அவ்வளவுதான். இப்ப பாருங்க இதுலயும் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா வந்துடுச்சு, இங்க ஆல்ஃபா பீட்டா, இங்கேயும் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, இங்கேயும் ஆல்ஃபா பீட்டா. அவ்வளவுதான், இதுக்கு மேல இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இப்ப செகண்ட் சம் பார்க்கலாம். The roots of the equation 2x square minus 7x plus 5 equal to 0 are alpha beta. இதோடைய roots வந்து alpha beta அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. Without solving for the roots find அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம என்ன பண்ணுவோம், quadratic equation இருக்கிறதுனால நம்ம splitting the middle term யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம், இல்லைன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணி இதுக்கு ரூட்ஸ் கண்டுபிடிப்போம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிக்காம வித்தவுட் சால்விங் அப்படின்னா அந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிக்காம இப்ப இதுக்கு வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் இல்லையா உங்களுக்கு ஃபார்முலா என்ன சொன்னேன், sum of the roots alpha plus beta equal to minus b by a, product of the roots alpha beta equal to c by a. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் ஆல்பா பிளஸ் பீட்டா கண்டுபிடிச்சிக்கணும், அப்புறம் ஆல்பா பீட்டா கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். அப்புறம் உங்க கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ்ல இதெல்லாம் சப்ஸ்டிடியூட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், உங்க கொடுத்துருக்க குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்கோங்க. 2x ஸ்கொயர் மைனஸ் 7x பிளஸ் 5 ஈக்குவல் டு 0. ஸோ இதுல எக்ஸ்கோடைய கோஃபிஷியன்ட் தான் ஏவா இருக்கும். ஸோ ஏ ஈக்குவல் டு 2ன்னு எழுதிக்கலாம். எக்ஸோடைய கோஃபிஷியன்ட் தான் பியா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா மைனஸ் இருக்கிறதுனால மைனஸும் சேர்த்து இந்த 7 போட்டுக்கணும். லாஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து சி. ஓகே, ஸோ இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இப்ப சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். சம் ஆஃப் த ரூட்ஸ்னா ரூட்ஸ் வந்து நமக்கு இங்க ஆல்பா பீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஃபார்முலா வந்து மைனஸ் பி பை ஏ. ஸோ மைனஸ் போட்டுக்கலாம். பி உடைய வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். பி பாத்தீங்கன்னா -7, ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கிறதுனால பிராக்கெட் போட்டு -7 போட்டுக்கோங்க. டிவைடட் பை ஏ பாத்தீங்கன்னா நமக்கு 2. ஓகே, ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஸோ +7 வந்துடும், டிவைடட் பை 2ன்னு கிடைச்சிடும். அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா நம்ம கண்டுபிடிச்சாச்சு. என்ன கிடைச்சிருக்கு நமக்கு, 7/2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ நமக்கு ரூட்ஸ் வந்து இங்க ஆல்பா பீட்டான்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்ப ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லும் போது ஆல்பா பீட்டாவா இருக்கும். இதுக்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா சி பை ஏ. இங்க சி பாத்தீங்கன்னா நமக்கு இங்க 5, ஏ பாத்தீங்கன்னா 2. அப்ப ஆல்பா பீட்டா பாத்தீங்கன்னா 5/2. ஸோ ஃபர்ஸ்ட் இது எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. ஆல்பா பிளஸ் பீட்டா, ஆல்பா பீட்டா கண்டுபிடிச்சு வச்சதுக்கு அப்புறமா தான் இந்த ஒவ்வொரு சப்டிவிஷனா நம்ம இப்ப பண்ண போறோம். இந்த 3 சப்டிவிஷனுக்குமே இது காமன். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். பாருங்க 1 by alpha plus 1 by beta ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃபிராக்ஷன் தான் நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். ஸோ டினாமினேட்டர் இங்க ஆல்பா இருக்கு, இங்க பீட்டா இருக்கு. அப்ப எல்சிஎம் பாத்தீங்கன்னா ஆல்பா பீட்டா நமக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்ட்டு எல்சிஎம் போடுவோமா. ஸோ இன்ட்டு எல்சிஎம் என்ன, ஆல்பா பீட்டா. அப்ப ஆல்பா ஆல்பா கேன்சல் ஆயிட்டு பீட்டா இன்ட்டு 1 பீட்டா மட்டும் நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்ப செகண்ட் டேர்ம் இன்ட்டு எல்சிஎம் போடுவோம். எல்சிஎம் என்ன, ஆல்பா பீட்டா. ஸோ பீட்டா பீட்டா கேன்சல் ஆயிட்டு ஆல்பா மட்டும் இருக்கும். ஆல்பா இன்ட்டு 1 வந்து ஆல்பா அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ இப்போ நமக்கு என்ன வந்திருக்கீங்க, ஆல்பா பிளஸ் பீட்டா பை ஆல்பா பீட்டா அப்படின்னு கிடைச்சிருக்கா. இந்த பீட்டா பிளஸ் ஆல்பானா என்ன அர்த்தம், ஆல்பா பிளஸ் பீட்டான்னு அர்த்தம். இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா வேல்யூஸ், அந்த வேல்யூஸை எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். சோ நம்ம இவ்வளவு நேரம் என்ன பண்ணிருக்கோம்னு புரியுதுங்களா, அவங்க கொடுத்துருக்கிறத வந்து ஆல்பா பிளஸ் பீட்டாவும் ஆல்பா பீட்டாவும் வரா மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் சம்ல எப்படி போட்டோமோ அதை மாதிரி பண்ணி வச்சுட்டு இப்போ அதோடைய வேல்யூஸ் எடுத்துட்டு வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்றோம். ஓகே, ஆல்பா பிளஸ் பீட்டானா எவ்வளோ, 7/2, ஆல்பா பீட்டா 5/2. ஸோ ஆல்பா பிளஸ் பீட்டாக்கு பதிலா 7/2 போடலாம், டிவைடட் பை ஆல்பா பீட்டாக்கு பதிலா 5/2 போட்டுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா டினாமினேட்டர் நமக்கு கேன்சல் ஆயிடும். அப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா 7/5 அப்படின்னு கிடைக்குது. செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஆல்பா பை பீட்டா பிளஸ் பீட்டா பை ஆல்பா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபிராக்ஷன் கொடுத்தா எல்சிஎம் எடுப்போம் இல்லையா. எல்சிஎம் என்ன கிடைக்கும், பீட்டா ஆல்பா இருக்கு, அப்ப ஆல்பா பீட்டா தான் இதோடைய எல்சிஎம்மா இருக்கும். இப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்ட்டு எல்சிஎம். எல்சிஎம் என்ன, ஆல்பா பீட்டா. இப்போ இன்ட்டு ஆல்பா பீட்டா போட்டா இந்த பீட்டாவும் கேன்சல் ஆயிட்டு இங்க ஆல்பா மட்டும் இருக்கும். அப்ப ஆல்பா இன்ட்டு ஆல்பா என்ன ஆகும், ஆல்பா ஸ்கொயர் வந்துடும்.
பிளஸ் அதே மாதிரி செகண்ட் டேர்ம் இன்ட்டு ஆல்ஃபா பீட்டான்னு போடுவோம். உங்களுக்கு கன்ஃபியூஸா இருந்தா நீங்க இங்க போட்டு கூட பாத்துக்கலாம். பாருங்க செகண்ட் டேர்ம் என்னது பீட்டா பை ஆல்ஃபாவா இன்ட்டு எல்சிஎம் என்ன ஆல்ஃபா பீட்டாவா. இப்ப ஆல்ஃபா ஆல்ஃபா கேன்சல் ஆயிட்டு பீட்டா இன்ட்டு பீட்டா பீட்டா ஸ்கொயர்னு வந்துரும். இப்படியே நீங்க வந்து மனசுலயே போட்டுடணும். அப்படி கன்ஃபியூஸா இருந்தா இங்க சைட்ல கூட போட்டு பார்க்கலாம். பாருங்க இன்ட்டு ஆல்ஃபா பீட்டான்னு போடும்போது ஆல்ஃபா ஆல்ஃபா கேன்சல் ஆயிட்டு பீட்டா இன்ட்டு பீட்டா பீட்டா ஸ்கொயர் நமக்கு கிடைச்சிடும். சரி இப்ப நமக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர்னு கிடைச்சிருக்கா. ஆனா இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ண போறோம், இப்ப ஃபார்முலாவை சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். ஏன்னா நமக்கு வந்து ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவும் ஆல்ஃபா பீட்டா அப்படின்ற டேர்ம்ஸ்ல தான் இருக்கணும். அப்பதான் நம்ம வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ண முடியும். இப்போ ஃபார்முலா வந்திருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு ஃபார்முலா சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாமா. ஆல்ஃபா பிளஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர் minus 2 alpha beta அப்படின்னு எழுதிக்கலாம். இதுக்கு பதிலா by alpha beta. இப்ப பாருங்க alpha plus beta நமக்கு தெரியும் 7/2 அப்படின்ட்டு. இதுக்கு ஸ்கொயர் கொடுத்திருக்காங்க, அதனால ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். minus 2 into alpha beta 5/2 நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். divided by alpha beta 5/2 போட்டுக்கலாம். சரி இப்ப பாருங்க, இப்ப ஸ்கொயர் இருக்கிறதுனால இதை ஸ்கொயர் பண்ணிக்கலாமா. அப்ப 7 உடைய ஸ்கொயர் என்ன கிடைக்கும், நமக்கு 49 கிடைக்கும். 2 ஓட ஸ்கொயர் வந்து 4 அப்படின்னு கிடைச்சிடும். இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப 5 மட்டும் நமக்கு இங்க கிடைக்கும். டிவைடட் பை இங்க என்ன இருக்கு 5/2 இருக்கு. இப்போ இது வந்து டினாமினேட்டர்லாம் கேன்சல் பண்ண கூடாது. ஏன்னா இங்க வந்து 5 வந்து சப்ட்ராக்ஷன்ல இருக்கு. அப்ப இது வந்து எல்சிஎம் எடுத்து இது ஒரே ஃபிராக்ஷனா மாத்திட்டு அப்புறம் தான் நம்ம டினாமினேட்டரை கேன்சல் பண்ணணும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கலாமா. இங்க வந்து டினாமினேட்டர்ல 1 இருக்கிறதா அர்த்தமா. அப்ப இதுக்கு வந்து எல்சிஎம் என்ன கிடைக்கும் 4 into 1 4 அப்படின்ட்டு கிடைச்சிடும். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்ட்டு எல்சிஎம் அப்படின்னு போடும்போது 4 கேன்சல் ஆயிட்டு 49 மட்டும் வந்துடும். இங்க மைனஸ் இருக்கு, அதை போட்டுக்கலாம். இன்ட்டு எல்சிஎம் வருமா, செகண்ட் டேர்ம் இன்ட்டு எல்சிஎம். எல்சிஎம் என்ன 4, அப்போ 4 5 ஆர் என்ன கிடைக்கும் நமக்கு 20 அப்படின்ட்டு கிடைச்சிடும். ஓகே, இது இந்த நியூமரேட்டர் மட்டும் தான் நான் இவ்வளவு நேரம் போட்டிருக்கேன். டினாமினேட்டர்ல என்ன இருக்கு நமக்கு 5/2 இருக்கு. ஓகே, ஸோ இப்போ 49ல இருந்து 20 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு 29 அப்படின்னு கிடைக்கும். பை 4 இருக்கு, டிவைடட் பை 5/2 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ ரெண்டு ஃபிராக்ஷன் வந்து இந்த மாதிரி டிவைடட் பைல இருந்ததுன்னா நியூமரேட்டரை அப்படியே எழுதிக்கோங்க. இதை வந்து என்ன பண்ண போறோம், இந்த டினாமினேட்டரை இன்ட்டு போட்டு இதை ரெசிப்ரோக்கலா எழுதணும். ஓகே, 5/2 எப்படி எழுதணும் 2/5. ரெசிப்ரோக்கல்னா தலைகீழே எழுதணும். இப்போ இது கேன்சல் பண்ணிக்கலாமா. இது 1 டைம், இது 2 டைம்ஸ் நமக்கு 2 டேபிள்ல கேன்சல் ஆயிடும். இது நமக்கு கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குது 29 into 1 29 கிடைக்கும். 2 into 5 வந்து 10ன்னு கிடைக்கும். இதுதான் செகண்ட் சப்டிவிஷன் ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ ரெண்டு ஃப்ராக்ஷன் இருக்கா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணுமா. ஸோ எல்சிஎம் எடுக்கும் போது இது ரெண்டுமே நமக்கு மல்டிப்ளேல வந்துடும். அப்போ என்ன ஆகும், ஆல்ஃபா பிளஸ் 2 ஒன்று வந்துடும், இன்னொன்று வந்து பீட்டா பிளஸ் 2. இது ரெண்டும் மல்டிப்ளேல வந்துடும். இப்போ என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்ட்டு எல்சிஎம் போடுவோம். இதுதான் நமக்கு எல்சிஎம். அப்போ என்ன ஆகும், பீட்டா பிளஸ் 2 கேன்சல் ஆயிட்டு இது மட்டும் என்ன ஆகும், இது கூட மல்டிப்ளே ஆகும். அப்போ 2 டைம்ஸ் வரதுனால என்ன ஆகும், ஆல்ஃபா பிளஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடைச்சிடும். ஓகே, ஸோ அதே மாதிரி செகண்ட் டேர்ம் இன்ட்டு எல்சிஎம் போடுவோம். ஸோ இது வந்து மல்டிப்ளேல வருது. அப்போ என்ன ஆகும், இதுவும் கேன்சல் ஆயிட்டு இது மட்டும் இது கூட மல்டிப்ளை ஆகும். ஓகே, சோ அப்ப என்ன ஆகும், பீட்டா பிளஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர்னு வந்துரும். ஓகே, செகண்ட் டேர்ம் இன்ட்டு எல்சிஎம் போடுறோம். எல்சிஎம்னா இதுதான். சோ இது கூட இன்ட்டுல போடும்போது கேன்சல் ஆயிட்டு பீட்டா பிளஸ் 2 டைம்ஸ் வந்துரும். அப்ப பீட்டா பிளஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர்னு நமக்கு கிடைச்சிடும். சரி இப்ப பாருங்க, சரி இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இது a பிளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்னால எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்போ என்ன ஆகும், a ஸ்கொயர்னு சொல்லும்போது ஆல்ஃபா ஸ்கொயர் வந்துரும் பிளஸ் 2ab இல்லையா. 2 ஆல இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போறோம். 2 into ஆல்ஃபா 2 ஆல்ஃபா இன்ட்டு 2 போடும்போது 4 ஆல்ஃபான்னு கிடைச்சிரும். பிளஸ் b ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு 4 அப்படின்ட்டு கிடைச்சிரும். பிளஸ் இப்போ இதையும் அதே மாதிரி பண்ண போறோம். ஆல்ஃபா வந்து இருக்கிற இடத்துல பீட்டா போட்டுருங்க, அவ்வளவுதான். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர்னா பீட்டா ஸ்கொயர் பிளஸ் 4 ஆல்ஃபானா 4 பீட்டா பிளஸ் 4 வந்திருக்கும், அவ்வளவுதான். டிவைடட் பை இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆல்பா வேலை ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பிளஸ் 2 ஆல இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஆல்பா இன்டு பீட்டா ஆல்பா பீட்டான்னு கிடைச்சிடும். ஆல்பா இன்டு 2 வந்து 2 ஆல்பா கிடைக்கும். பிளஸ் தான் வரும், ஏன்னா இதுவும் பிளஸ் இதுவும் பிளஸ். அப்ப 2 ஆல்பான்னு வந்துடும். இப்ப பிளஸ் 2 ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். பிளஸ் 2 பீட்டான்னு வந்துடும். பிளஸ் இங்க பாருங்க, பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் தான் வரும். 2 into 2 வந்து நமக்கு 4 அப்படின்ட்டு கிடைச்சிடும். இப்ப பாருங்க, இந்த ஆல்பா ஸ்கொயர் இந்த பீட்டா ஸ்கொயர் இது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து எழுதிக்கலாம். பாருங்க, இது ரெண்டுத்தையும் நான் எழுதிட்டேன். இப்ப இங்க பாருங்க, இந்த ஆல்பா இந்த பீட்டா இது ரெண்டுத்தையும் ஒன்னா எழுதிக்கலாம். 4 ஆல்பா பிளஸ் 4 பீட்டா. இந்த 4 இந்த 4 ஒன்னா எழுதிக்கலாம். 4 பிளஸ் 4 டிவைடட் பை இப்ப டினாமினேட்டர்ல பாருங்க, இந்த ஆல்பா பீட்டா அப்படியே இருக்கட்டும். இப்ப இது ரெண்டுத்துல இருந்தும் நம்ம எது காமனா வெளியே எடுக்க முடியும், இதுலயும் 2 இருக்கு இதுலயும் 2 இருக்கு. அதனால பிளஸ் 2 நான் வெளியே எடுத்துறேன். அப்ப என்ன ஆகும், நமக்கு இங்க ஆல்பா மட்டும் இருக்கும் பிளஸ் இங்க பீட்டா மட்டும் இருக்கும். ஏன்னா நம்ம 2 வெளியே எடுத்துட்டோம். பிளஸ் இங்க 4 வந்துரும். இப்ப இங்க டினாமினேட்டர் எப்படி பண்ணுமோ அதே தான் இப்ப நியூமரேட்டர்ல நம்ம பண்ண போறோம். இப்ப பாருங்க, ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா. என்ன ஃபார்முலா, ஆல்பா பிளஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டா நமக்கு தெரியும் இல்லையா. அதை எழுதிக்கலாம். இப்ப இது ரெண்டு
ரெண்டுத்துலயும் எது காமனா இருக்குன்னு பாருங்க. 4 காமனா இருக்கு. அப்ப +4 நான் காமனா வெளியே எடுக்கிறேன். அப்ப இங்க என்ன இருக்கும்? ஆல்பா மட்டும் இருக்கும். இங்க என்ன இருக்கும்? பீட்டா மட்டும் இருக்கும். இப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன ஆகும்? நமக்கு 8 கிடைக்கும். சோ இங்க பிளஸ் இருக்கனால பிளஸ் போட்டுட்டு 8 போடணும். டினாமினேட்டர்ல பாத்தீங்கன்னா இது அப்படியே எழுதிக்கோங்க. ஆல்பா பீட்டா +2 இன்ட்டு ஆல்பா பிளஸ் பீட்டா +4. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே ஆல்பா பிளஸ் பீட்டா வர மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. வேல்யூஸ்லாம் சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா? ஆல்பா பிளஸ் பீட்டானா 7/2 நமக்கு கிடைச்சது. அப்ப இதுக்கு பதிலா 7/2 போட்டு தி ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். -2 இன்ட்டு ஆல்பா பீட்டானா 5/2 இல்லையா, அதை போட்டுக்கலாம். +4 இன்ட்டு ஆல்பா பிளஸ் பீட்டானா 7/2 +8 அப்படியே போட்டுக்கலாம். ஹோல் டிவைடட் பை ஆல்பா பீட்டானா 5/2 +2 இன்ட்டு ஆல்பா பிளஸ் பீட்டானா 7/2 +4 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு ஹோல் ஸ்கொயர் இருக்கு. அப்ப 7க்கு ஸ்கொயர் பண்ணா என்ன ஆகும்? 49 கிடைக்கும். 2க்கு ஸ்கொயர் பண்ணா 4 கிடைச்சிரும். இந்த 2 கேன்சல் ஆயிட்டு -5 மட்டும் வந்துரும். இப்ப இது 2 டேபிள் இது 1 டைம் இது 2 டைம்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப என்ன ஆகும்? 14 அப்படின்னு கிடைக்கும். +14 அப்படின்னு போட்டுக்கலாம். இங்க +8 இருக்கு, அதை போட்டுக்கலாம். டினாமினேட்டர்ல பாத்தீங்கன்னா இந்த 2 கேன்சல் ஆயிடும். இந்த 5/2 வரும். பிளஸ் இங்க பாத்தீங்கன்னா 7 பிளஸ் இங்க பாத்தீங்கன்னா 4 அப்படின்னு கிடைச்சிடும். சரி, இப்ப பாருங்க இந்த 49/4 அப்படியே இருக்கட்டும். இப்ப இது எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் இது ரெண்டும் பிளஸ்ஸா இருக்கிறதுனால இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? 14யும் 8யும் ஆட் பண்ணா 22 கிடைக்குமா? அப்புறம் இங்க என்ன இருக்கு? -5 இருக்கு. அதனால 5 வந்து என்ன பண்ண போறேன்? மைனஸ் பண்ண போறேன். அப்ப என்ன கிடைக்கும்? நமக்கு 17 கிடைச்சிடும். அப்ப பெரிய நம்பர் வந்து பிளஸ் தானே, சோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா பிளஸ். அப்ப பெரிய நம்பர் சிம்பிள் பிளஸ்ல இருக்கனால +17 நமக்கு இங்க கிடைக்கும். ஓகே, டினாமினேட்டர்ல பாத்தீங்கன்னா 5/2 அப்படியே இருக்கட்டும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 11 கிடைக்கும். இப்ப என்ன பண்ணணும்னா இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும், இதுக்கு தனியா எல்சிஎம் எடுக்க போறோம். ஓகே, சரி, இப்ப பாருங்க இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா இங்க பைல 1 இருக்கிறதா அர்த்தமா? அப்போ 4 தான் நமக்கு எல்சிஎமா கிடைக்கும். சோ ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்ட்டு எல்சிஎம் போடும்போது 4 கேன்சல் ஆயிட்டு நமக்கு என்ன ஆகும்? 49 மட்டும் வந்துரும். பிளஸ் செகண்ட் டேர்ம் இன்ட்டு எல்சிஎம் போடுறோம், 4 போடுவோம். அப்ப என்ன ஆகும்? 17 இன்ட்டு 4 கிடைக்கும். சோ 17யும் 4யும் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்னா 28 பேலன்ஸ் 2 4 668 கிடைக்கும். இங்க டினாமினேட்டர்ல பாத்தீங்கன்னா இங்க 1 இருக்கிறதா அர்த்தம். அப்ப 2 தான் நமக்கு இங்க எல்சிஎமா கிடைக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்ட்டு எல்சிஎம்னா 2 இல்லையா? 2 தானே நமக்கு எல்சிஎம். 2 கேன்சல் ஆயிட்டு 5 மட்டும் கிடைக்கும். பிளஸ் செகண்ட் டேர்ம் இன்ட்டு எல்சிஎம் 2 போடும்போது 11 × 2 22 அப்படின்ட்டு நமக்கு கிடைக்கும். இப்ப பாருங்க 49யும் 68யும் ஆட் பண்ணிக்கலாம். 17 பேலன்ஸ் 1 5 11 117 அப்படின்ட்டு வரும். பை 4ன்னு போட்டுக்கலாம். டிவைடட் பை இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம். 5யும் 22யும் ஆட் பண்ணா 27/2 அப்படின்ட்டு கிடைக்கும். இந்த மாதிரி ஃபிராக்ஷன் வந்து டினாமினேட்டர்ல இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இத இங்க நியூமரேட்டர்ல இருக்கிறத அப்படியே போட்டு இன்டு போட்டு இது அப்படியே ரெசிப்ரோக்கல்ல போடுவோம். அப்ப 2/27 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்ப இது 2 டேபிள் இது 1 டைம் இது 2 டைம்ஸ் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இப்ப இது ரெண்டு கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து 3 டேபிள் வரும், இதுவும் 3 டேபிள் வருதான்னு பார்க்கலாமா? அப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்கலாம். 3 டேபிளுக்கு மட்டும் நம்ம ஆட் பண்ணி பார்க்க முடியும் இல்லையா? அப்ப 1 + 1 2 2 + 7 வந்து 9. சோ 3 டேபிளுக்கு மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணி பார்க்க முடியும். சோ ஆட் பண்ணா 9 வருது. 9 வந்து 3 டேபிள் வரும். அதனால இது ரெண்டுமே 3 டேபிள்ல கேன்சல் ஆகும். இது பாத்தீங்கன்னா 3 டேபிள்ல 9 டைம்ஸ் வந்துரும். இது 3 டேபிள்ல பாத்தீங்கன்னா 3 3s are 9 பேலன்ஸ் 2 வருமா? 27 வந்து 9 டைம்ஸ் வந்துரும். ஓகே, சோ இதுவும் நமக்கு இப்ப திரும்பியும் 3 டேபிள்ல வரும். பாருங்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 12 வருதா? 12 வந்து 3 டேபிள்ல வரும். அதே மாதிரி 9ம் 3 டேபிள்ல வரும். கேன்சல் பண்ணிக்கலாமா? இது 3 டைம்ஸ். இது பாத்தீங்கன்னா 1 3s are 3 3 3s are 9. அவ்வளவுதான், இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது. அப்ப என்ன கிடைக்குது? 13 × 1 வந்து 13 நியூமரேட்டர்ல வருது. டினாமினேட்டர்ல பாத்தீங்கன்னா 2 × 3 வந்து 6ன்னு கிடைக்குது. இதுதான் இதோட ஆன்சர். அவ்வளவுதான் இந்த சம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்ப தேர்ட் சம் பார்க்கலாம். The roots of the equation x² + 6x - 4 = 0 are alpha beta. இந்த ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் வந்து ஆல்பா பீட்டா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Find the quadratic equation whose roots are. இப்போ நமக்கு கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, இதெல்லாம் இன்னொரு ரூட்ஸ். இதுக்கு quadratic equation இந்த மாதிரி ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி, நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் சம்க்கு நம்ம என்ன பண்ணோம்? அவங்க கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு சம் ஆஃப் த ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் காமனா கண்டுபிடிச்சிட்டு 3 சம்முக்கும் காமனா அதை கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த வேல்யூஸ் எடுத்து வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சம் ஆஃப் த ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் கண்டுபிடிக்கணும். சரி, என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாமா? x² + 6x - 4 = 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல a என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1. இங்க x² கோஎஃபிஷியன்ட் தான் 1. சோ 1 எழுதிக்கலாம். b பாத்தீங்கன்னா x உடைய கோஎஃபிஷியன்ட் 6 பிளஸ் இருக்கிறதுனால +6. c பாத்தீங்கன்னா -4 சிம்பிளோட சேர்த்து எழுதணும். இப்ப சம் ஆஃப் த ரூட்ஸ் ஃபார்முலா பாத்தீங்கன்னா சம் ஆஃப் தி ரூட்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க.
சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து நமக்கு இங்க ஆல்பா பீட்டான்னு கொடுத்துருக்காங்க, அதனால ஆல்பா பிளஸ் பீட்டா சம்னா ஆட் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். ஈக்குவல் டு ஃபார்முலா வந்து மைனஸ் பி பை ஏ. ஸோ மைனஸ் நம்ம போட்டுக்கலாம். b உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 6 கொடுத்துருக்காங்க, அதனால 6 போட்டுக்கலாம். டிவைடட் பை a பார்த்தீங்கன்னா 1 இருக்கு. அப்ப டினாமினேட்டர்ல 1 இருந்தா அப்படியே தான் வரும், -6 மட்டும் போட்டுக்கலாம். ஆல்பா பிளஸ் பீட்டா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், -6 அப்படின்னு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ ரூட்ஸ் வந்து ஆல்பா பீட்டான்னு கொடுத்துருக்காங்க, அதனால ப்ராடக்ட் சொல்லும் போது ஆல்பா பீட்டா நமக்கு கிடைச்சிரும். இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சி பை ஏ. சி வந்து நமக்கு -4 பை ஏ பார்த்தீங்கன்னா 1. அப்போ என்ன கிடைக்கும், -4 தான் கிடைக்கும். ஸோ ஆல்பா பீட்டாவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து 3 சம்முக்கும் காமனா நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சு வச்சாச்சு. இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்க போறோம். ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர்னு சொல்லி நமக்கு ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்பவுமே நமக்கு ஈக்குவேஷன் கொடுத்து அதோடைய ரூட் ஆல்பா பீட்டா அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஆனா நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரூட் கொடுத்துட்டு இதுக்கு வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் த ரூட்ஸ் இதுக்கு திரும்பியும் கண்டுபிடிக்கணும், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். அது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு வந்து நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு ஜெனரல் ஃபார்முலா இருக்கு, அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடணும், ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாமா. சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஃபார்முலா என்ன, இங்க ரூட் வந்து நமக்கு இதுதான் ரூட்ஸ். அப்ப என்ன எழுதணும், ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் போடணும். ஓகே, இதுதானே ரூட்ஸ். அப்ப இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், சம் பண்ணுறோம், ஆட் பண்றோம். வந்து இதுக்கான ஃபார்முலா வந்து -b/a நம்ம போடக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனே இல்ல, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுல இருந்து தானே BA நம்ம எழுத முடியும். சோ அதனால அது வந்து போடக்கூடாது. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா, ஆல்பா பிளஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டான்னு தெரியும் இல்லையா. இதுல வந்து இந்த ஆல்பா பிளஸ் பீட்டாக்கு பதிலாகவும் ஆல்பா பீட்டாக்கு பதிலாகவும் இந்த வேல்யூஸ் எடுத்துட்டு வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். சோ ஆல்பா பிளஸ் பீட்டானா எவ்வளவு வந்திருக்கு, நமக்கு -6 வந்திருக்கா. சோ -6 தி ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம், இங்க ஸ்கொயர் இருக்கிறதுனால. -2 இன்ட்டு ஆல்பா பீட்டா எவ்வளவு வந்திருக்கு, நமக்கு -4 வந்திருக்கா, அதை இங்க போட்டுக்கலாம். மைனஸை ஸ்கொயர் பண்ணா நமக்கு பிளஸ் தான் கிடைக்கும். 6 ஸ்கொயர் பண்ணா என்ன ஆகும், நமக்கு 36 கிடைக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். 4 இன்ட்டு 2 வந்து 8 கிடைக்கும். சோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 44 அப்படின்னு கிடைச்சிரும். அப்ப ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் என்ன கிடைச்சிருக்கு, நமக்கு 44 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அதாவது சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து நமக்கு 44 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் வந்து கண்டுபிடிக்க போறோம். சோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னா ரூட்ஸ் வந்து நமக்கு இங்க என்ன, ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். சோ இது வந்துட்டு ப்ராடக்ட் பண்ண போறோம். இப்ப இது எப்படி எழுதலாம், தனித்தனியா ஸ்கொயர் இருந்தா ஆல்பா பீட்டா போட்டு த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இப்ப பாருங்க ஆல்பா பீட்டா வந்துருச்சு. ஆல்பா பீட்டா நமக்கு வேல்யூ தெரியும் இல்லையா, -4ன்னு சொல்லிட்டு. அப்ப -4 தி ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா. மைனஸ்க்கு ஸ்கொயர் பண்ணா பிளஸ் தான் கிடைக்கும், 4க்கு ஸ்கொயர் பண்ணா 16 கிடைச்சிரும். அப்ப ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் எவ்வளவு கிடைச்சிருக்கு, நமக்கு 16 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அதாவது ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருக்கேன். பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்டு எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஃபார்முலால தான் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க போறோம். Therefore, the required equation is x square minus sum of the roots into x plus product of the roots equal to 0. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் நம்ம அப்படியே போட்டுக்கலாம், மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் 44 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து 16 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இது ரெண்டுத்தையும் தான் இப்போ நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். ஸோ இங்க நமக்கு 44 வந்திருக்கு இன்டூ எக்ஸ். கண்டிப்பா மறக்காம நீங்க எக்ஸ் போட்டுக்கோங்க. பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு 16 அப்படின்னு கிடைச்சிருக்கு, ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுக்கலாம். அவ்வளவுதான் இந்த சம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 2 by alpha and 2 by beta கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சம் ஆஃப் தி ரூட்ஸ் வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதுதான் வந்து நமக்கு ரூட்ஸ். அப்ப 2 by alpha plus 2 by beta. ஓகே, இந்த ரூட்ஸை வச்சு தான் நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போறோம். அதனால சம்னு சொல்லும் போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம். இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ஃபிராக்ஷன்ல இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். அப்ப ஆல்பா பீட்டா நமக்கு கிடைச்சிடும். இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்ட்டு எல்சிஎம் போடுவோம். எல்சிஎம் வந்து ஆல்பா பீட்டா இன்ட்டு ஆல்பா பீட்டான்னு போடும்போது ஆல்பா ஆல்பா கேன்சல் ஆயிட்டு பீட்டா மட்டும் இங்க இருக்கும். இந்த 2 கூட பீட்டா வந்து மல்டிப்ளை ஆயிட்டு 2 பீட்டா அப்படின்னு கிடைக்கும். பிளஸ் போட்டுக்கலாம். இப்ப செகண்ட் டேர்ம் இன்ட்டு எல்சிஎம் போடுவோம். எல்சிஎம் என்ன,
ஆல்பா பீட்டா 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 கேன்சல் ஆகிடும், ஆல்பா மட்டும் இருக்கும், 2 கூட மல்டிப்ளை ஆகிட்டு 2 ஆல்பா அப்படின்ட்டு கிடைச்சிடும். இப்போ இது ரெண்டுத்துலையுமே 2 இருக்கிறதுனால நான் 2 காமனாக வெளியே எடுத்துடுறேன். அப்போ இங்கே என்ன இருக்கும், பீட்டா மட்டும் இருக்கும், பிளஸ் இங்கே என்ன இருக்கும், ஆல்பா மட்டும் இருக்கும். ஏன்னா 2 வெளியே எடுத்துட்டோம், டிவைடட் பை ஆல்பா பீட்டா அப்படின்னு கிடைச்சிடும். 2 இன்ட்டு பீட்டா பிளஸ் ஆல்பானாலும் ஆல்பா பிளஸ் பீட்டானாலும் சேம் தான். நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா ஆல்பா பிளஸ் பீட்டா, அந்த வேல்யூவை இங்க சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து ஆல்பா பிளஸ் பீட்டா வந்து -6, ஆல்பா பீட்டா வந்து -4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதை சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து -6 வரும், இங்க -4 வரும். இப்போ பாருங்க 2 இன்ட்டு -6 வந்து -12 வந்துடும், இது வந்து -4 வரும். ஸோ மைனஸ் கேன்சல் ஆயிடும். 4 டேபிள் பாத்தீங்கன்னா இது 1 டைம், இந்த 3 டைம்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப 3 அப்படின்ட்டு நமக்கு கிடைக்குது. அப்ப சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து 3 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாம். ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் 2 by alpha into 2 by beta. ஓகே, ஸோ ப்ராடக்ட்னா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றது. இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்படியே 2 இன்ட்டு 2 வந்து 4ன்னு கிடைச்சிடும், ஆல்பா இன்ட்டு பீட்டா ஆல்பா பீட்டான்னு கிடைச்சிடும். அப்போ 4 பை ஆல்பா பீட்டாக்கு வேல்யூ தெரியும் நமக்கு -4ன்னு சொல்லிட்டு இந்த 4ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம். 1 டைம் தானே கேன்சல் ஆகும் நமக்கு ரெண்டுமே. அப்போ என்ன கிடைக்கும், இங்க மைனஸ் இருக்கிறதுனால -1 by 1னா 1ன்னு கிடைச்சிடும். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், தி ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் இல்லையா, required equation is x square minus sum of the roots into x plus product of the roots equal to 0. ஓகே, சரி, x square அப்படியே போட்டுக்கலாம், மைனஸ் sum of the roots எவ்வளவு கண்டுபிடிச்சோம், இப்போ நம்ம 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், அதை போட்டுக்கலாம். ஸோ 3 இன்ட்டு எக்ஸ் போட்டுக்கணும், பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் -1ன்னு சொல்லிட்டு அதை இங்க போட்டுக்கலாம், ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். இப்போ பாருங்க இங்க -1 இருக்கிறதுனால இதை திரும்பி நம்ம போட்டுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x பிளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகும், 1 வந்துடும், ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து ரிக்வயர்ட் ஈக்குவேஷனா இருக்கும். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஆல்பா ஸ்கொயர் பீட்டா அண்ட் பீட்டா ஸ்கொயர் ஆல்பா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சம் ஆஃப் தி ரூட்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ஸோ ரூட்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்பா ஸ்கொயர் பீட்டா பிளஸ் பீட்டா ஸ்கொயர் ஆல்பா. இதுல இருந்து எது காமனா வெளியெடுக்க முடியும் அப்படின்னு பார்க்கணும். லீஸ்ட் பவர் தான் நம்ம காமனா வெளியெடுக்க முடியும். இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஆல்பா ஸ்கொயர் இருக்கு, இங்க ஆல்பா இருக்கு. அப்ப லீஸ்ட் பவர் எது, ஆல்பா, அதை வெளியெடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்க பீட்டா இருக்கு, இங்க பீட்டா ஸ்கொயர் இருக்கு. அப்ப லீஸ்ட் பவர் எது, பீட்டா, அதை நம்ம வெளியெடுத்துக்கிறோம். இப்ப ஆல்பா ஒரு ஆல்பா வெளியெடுத்துட்டோம், அப்ப இன்னொரு ஆல்பா இருக்கு, பீட்டா வெளியெடுத்துட்டோம், அப்ப இங்க அவ்வளவுதான். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, இங்க பிளஸ் போட்டுக்கலாம். இங்க பாருங்க ஒரு பீட்டாவை வெளியெடுத்துட்டோம், அப்ப ஒரு பீட்டா மட்டும் நமக்கு இங்க இருக்கும், ஆல்பா ஆல்ரெடி நம்ம வெளியெடுத்துட்டோம். சரி, இப்ப பாத்தீங்கன்னா ஆல்பா பீட்டா ஆல்பா பிளஸ் பீட்டா அப்படின்னு நம்ம மாத்தியாச்சு. ஆல்பா பீட்டாக்கு வந்து நமக்கு வேல்யூ தெரியும் -4ன்னு சொல்லிட்டு, ஆல்பா பிளஸ் பீட்டா வந்து -6 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும், 4 இன்ட்டு 6 வந்து 24 அப்படின்னு கிடைக்கும். சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும், அந்த ரூட்ஸ் ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஆல்பா ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் ஆல்பா அப்படின்ட்டு வந்துருமா. இப்ப பாருங்க மல்டிப்ளை பண்ணும் போது என்ன ஆகும், நமக்கு இங்க 2 ஆல்பா இருக்கு, இங்க ஒரு ஆல்பா இருக்கு. அப்ப மல்டிப்ளை பண்ணும்போது ஆல்பா கியூப் அப்படின்ட்டு வந்துரும். இங்க பாருங்க ஒரு பீட்டா இருக்கு, இங்க 2 பீட்டா இருக்கு. அப்ப என்ன ஆகும், பீட்டா கியூப்னு வந்துரும். இது எப்படி எழுதலாம், இதுவும் கியூப் இதுவும் கியூப். அப்ப ஆல்பா பீட்டா த ஹோல் கியூப்னு எழுதிக்கலாமா. நமக்கு ஆல்பா பீட்டாக்கு வேல்யூ தெரியும் இல்லையா, -4ன்னு சொல்லிட்டு, அப்ப -4 போட்டுக்கலாம், இதுக்கு ஹோல் கியூப்னு போட்டுக்கலாம். இப்ப மைனஸ் நம்பருக்கு பவர் வந்து ஆட் நம்பரா இருந்தா வர ஆன்சர் கண்டிப்பா மைனஸ்ல தான் வரும். 4க்கு கியூப் போடும்போது 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 போட்டா நமக்கு 64 கிடைக்கும். அப்ப ப்ராடக்ட் ஆஃப் ரூட் என்ன கிடைக்குதுன்னா -64ன்னு கிடைக்குது. So last என்ன எழுதிக்கணும், the required equation is x square minus sum of the roots into x plus product of the roots equal to 0. இப்ப x square அப்படியே போட்டுக்கலாம், minus sum of the roots நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 24 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து -64ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நம்ம இங்க 24ன்னு போட்டுக்கலாம், இந்த x அப்படியே வந்துரும், பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து -64ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், ஈக்குவல் டு 0ன்னு வந்துரும். இப்ப பாருங்க x ஸ்கொயர் மைனஸ் 24x அப்படியே வரும், பிளஸ் இன்ட்டு மைனஸ்ன்னு வந்துரும், இந்த 64 போட்டுக்கலாம், ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கலாம். இதுதான் ரிக்வயர்ட் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். அவ்வளவுதான் இந்த சம். ஃபோர்த் சம் பார்க்கலாம். இஃப் ஆல்பா கமா பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் 7x square plus ax plus 2 equal to 0 and if beta minus alpha equal to -13/7 find the value of a அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்க
பாத்தீங்கன்னா இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ல நமக்கு இந்த இடத்துல வேல்யூ கொடுக்காம அதுக்கு ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஏ உடைய வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஆல்பாவும் பீட்டாவும் வந்து ரூட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு இன்ட் பீட்டா மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு -13/7 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சுதான் நம்ம இந்த ஏ உடைய வேல்யூவை கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் கண்டுபிடிச்சிக்கலாம். என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம். 7x² + ax + 2 = 0வா? நம்ம நார்மலா x உடைய கோஎஃபிஷியன்ட் a, x உடைய கோஎஃபிஷியன்ட் b அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் c ன்னு எடுப்போம். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு x உடைய கோஎஃபிஷியன்ட் ஸ்மால் a ன்னு கொடுத்துட்டாங்க. அதனால கன்ஃபியூஸ் ஆக கூடாதுன்றதுனால நம்ம a b c ன்னு கேபிட்டல் லெட்டர்ல எடுத்துக்கலாம். சோ x² உடைய கோஎஃபிஷியன்ட் கேபிட்டல் a வந்து 7 ன்னு எடுத்துக்கலாம். கேபிட்டல் b = a ன்னு எடுத்துக்கலாம். அண்ட் கேபிட்டல் c = 2 ன்னு எடுத்துக்கலாம். சம் ஆஃப் த ரூட்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு ரூட்ஸ் வந்து ஆல்பாவும் பீட்டாவும் கொடுத்ததுனால சம் அப்படின்னு சொல்லும் போது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். சோ ஆல்பா பிளஸ் பீட்டான்னு போட்டுக்கலாம். இதுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா -b/a. நம்ம இது எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல எடுத்ததுனால இங்கேயும் வந்து நம்ம கேபிட்டல் லெட்டர்லயே போட்டுக்கலாம். எதுக்காக கேபிட்டல் லெட்டர் எடுத்திருக்கோம்? நமக்கு இங்க ஸ்மால் a வந்ததுனால நம்ம இங்க ஸ்மால் a போடுவோம் இல்லையா, அப்ப கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக எடுத்திருக்கோம். சோ மைனஸ் போட்டுக்கலாம். b பாத்தீங்கன்னா நமக்கு a-ன்னு இருக்கு, டிவைடட் பை a உடைய வேல்யூ பாத்தீங்கன்னா 7ன்னு இருக்கு. சோ சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் வந்து கண்டுபிடிக்க போறோம். சோ ரூட்ஸ் வந்து ஆல்பா பீட்டா இருக்கிறதுனால ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ரெண்டுத்தையும் மல்டிப்ளைல எழுதுவோம். சோ ஆல்பா இன்டு பீட்டா ஈக்குவல் டு ஃபார்முலா பாத்தீங்கன்னா c/a. சோ கேபிட்டல் a போடணும். c பாத்தீங்கன்னா நமக்கு இங்க 2 இருக்கு, கேபிட்டல் a பாத்தீங்கன்னா நமக்கு 7. ஓகே, இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, given அப்படின்னு போட்டுட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ எழுதிக்கலாம். பீட்டா மைனஸ் ஆல்பா ஈக்குவல் டு -13/7 கொடுத்துருக்காங்க. சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு பீட்டா மைனஸ் ஆல்பான்னு இருக்கு. நம்ம வந்து இது ஆல்பா மைனஸ் பீட்டான்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்ப என்ன பண்ணலாம்னா இது எல்லாமே நம்ம மைனஸால மல்டிப்ளை பண்ண போறோம். சோ மைனஸால மல்டிப்ளை பண்ணும்போது இது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா மைனஸ் ஆல்பா என்ன ஆகும்னா பிளஸ் ஆல்பா ஆகும், பிளஸ் பீட்டா என்ன ஆகும்னா மைனஸ் பீட்டா ஆகும். மைனஸ்ல இருக்கிற 13/7 வந்து பிளஸ் 13/7 ஆகும். எல்லாத்துக்கும் சிம்பிள் சேஞ்ச் ஆயிடும், அவ்வளவுதான். மல்டிப்ளை பை மைனஸ். சோ மைனஸால மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இப்படி கிடைக்கும். சரி, இப்ப பாருங்க நம்ம என்ன பண்ணலாம்னா இது ரெண்டு சைடும் நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம். எதுக்காக ஸ்கொயர் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு அப்பதான் ஆல்பா மைனஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். அதுக்கு வந்து நமக்கு ஃபார்முலா தெரியும். ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் சம்லயே ஃபார்முலாஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஆல்பா மைனஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயருக்கும் ஃபார்முலா கொடுத்துருக்கேன். சோ அந்த ஃபார்முலாவை நம்ம இங்க போட்டுட்டு ஈஸியா ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான் இப்ப நம்ம ஸ்கொயர் பண்ண போறோம். சோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் we get, இப்போ என்ன ஆகும்? இதுக்கு ஸ்கொயர் பண்ணும்போது ஆல்பா மைனஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர் வந்துரும். இங்க பாத்தீங்கன்னா 13/7 தி ஹோல் ஸ்கொயர் வந்துரும். ஓகே, இப்போ ஆல்பா மைனஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயருக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? ஆல்பா பிளஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்பா பீட்டா. இதுதான் இதுக்கான ஃபார்முலா. நான் ஃபர்ஸ்ட் சம்லயே ஃபார்முலாஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்க பாக்கலன்னா அதை போய் பாத்துக்கோங்க. சோ டைரக்டாவே நீங்க இந்த ஃபார்முலாவை போட்டுக்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 13 ஸ்கொயர் பண்ணா நமக்கு 169 கிடைக்கும். 7 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 49 கிடைக்கும். இப்ப இந்த ஆல்பா பிளஸ் பீட்டாக்கு பதிலா நம்ம ஆல்ரெடி இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா ஆல்பா பிளஸ் பீட்டாக்கு -a/7 சொல்லிட்டு இதை எடுத்து வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஆல்பா பீட்டாக்கு பதிலா 2/7 சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். சோ ஆல்பா பிளஸ் பீட்டானா -a/7, இதுக்கு ஸ்கொயர் இருக்கு, -4 இன்ட்டு ஆல்பா பீட்டா அப்படின்னா 2/7 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஈக்குவல் டு 169/49. இப்ப பாருங்க இங்க ஸ்கொயர் இருக்கு, மைனஸ்க்கு ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு பிளஸ் மாறிடும். சோ ஏக்கு ஸ்கொயர் பண்ணும்போது a ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும். 7 ஸ்கொயர் பண்ணும்போது 49 கிடைக்கும். மைனஸ் இது ரெண்டும் நம்ம கேன்சல் பண்ண முடியாது. சோ இது ரெண்டும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 2s are 8 கிடைக்கும். பை 7 போட்டுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா 169/49 கிடைக்கும். சரி, இப்ப நமக்கு a உடைய வேல்யூ தான் வேணும். சோ இந்த a ஸ்கொயர் டேர்ம் மட்டும் இங்க வச்சுக்கலாம். இந்த -8/7 நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடலாம். அப்ப a²/49 ஈக்குவல் டு 169/49 அப்படியே இருக்கும். இந்த -8/7 வந்து இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்? +8/7 வந்துரும். இப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சோ ஆட் பண்ணும்போது நமக்கு டினாமினேட்டர் சேமா இருக்கணும் இல்லையா? இப்ப இது 49 இருக்கு,
இப்போ இதுவும் நமக்கு 49 வரணும்னா இதை 7/7 போட்டா நமக்கு 49 வந்துடும். ஸோ அப்படியும் போடலாம், இல்லைன்னா இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தா நமக்கு 49 தான் கிடைக்கும், அப்படியும் போடலாம். நம்ம சிம்பிளா என்ன பண்ணலாம், இன்ட்டு 7/7 இதுக்கு போட்டுட முடியும் இல்லையா? அப்ப நமக்கு வந்து என்ன கிடைச்சிரும், 49 கிடைச்சிரும். ஸோ 169/49 இது பாத்தீங்கன்னா 8 7s 56/49 வந்துடும். இப்ப ரெண்டுத்துக்கும் சேம் டினாமினேட்டர்னால ஒரே டினாமினேட்டர் போட்டு நியூமரேட்டர் ரெண்டுத்தையும் நம்மளால ஆட் பண்ண முடியும். ஸோ 169ஐயும் 56ஐயும் நம்ம ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்க்கலாமா? ஸோ 9 + 6 பாத்தீங்கன்னா 15, பேலன்ஸ் 1 7, 12, பேலன்ஸ் 1 225 நமக்கு கிடைக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாத்தீங்கன்னா a²/49 இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 225 கிடைச்சதா? அப்ப 225/49 போட்டுக்கலாமா? இப்ப பாருங்க, இந்த டினாமினேட்டரும் கேன்சல் ஆயிடும், ரெண்டும் சேமா இருக்கிறதுனால. இல்லைன்னா நீங்க இது இங்க கொண்டு போனா நியூமரேட்டர்ல போயிடும். அப்போ ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணுவோம் இல்லையா? அதுக்காக நான் இங்கே கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்ப என்ன கிடைக்கும்னா a² = 225 கிடைக்கும். நமக்கு a தானே வேணும். அப்ப இந்த ஸ்கொயர் இந்த சைடு வரும்போது என்ன ஆகும், ஸ்கொயர் ரூட்டா நமக்கு வந்துடும். அப்ப இங்க என்ன ஆகும், பிளஸ் ஆர் மைனஸா வந்துடும். அதாவது நம்பரை வந்து ஸ்கொயர் ரூட்ல இருந்து எடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும், நமக்கு பிளஸ் ஆர் மைனஸ் போடுவோம். ஸோ இது வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 225 நம்ம வந்து வெளியே எடுக்கும் போது ரூட்ல இருந்து நமக்கு 15 கிடைக்கும். அப்ப a உடைய வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 15 கிடைக்குது. அதாவது a = -15 ஒரு வேல்யூவும் பிளஸ் 15 ஒரு வேல்யூவும் கிடைக்குது. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். அவ்வளவுதான் இந்த சம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Fifth sum பார்க்கலாம். If one root of the equation 2y² - ay + 64 = 0 is twice the other, then find the values of a அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு இங்க குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. அதுக்கு ரூட்ஸ் வந்து நமக்கு முன்னாடி சம்ல ஆல்பா பீட்டா அப்படி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா? ஆனா இங்க வந்து எப்படி கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா, ஒரு ரூட் வந்து இன்னொரு ரூட்டை விட டபுளா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த ஹிண்ட்டை வச்சுதான் அந்த ரூட் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்திருக்க ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாமா? 2y² - ay + 64 = 0. இப்ப நமக்கு இங்க a அப்படின்னு வந்ததுனால நம்ம எல்லாமே எப்படி எடுக்கணும், கேபிட்டல்ல எடுக்கணும். அப்பதான் கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். சோ கேபிட்டல் A = 2, கேபிட்டல் B = -a, கேபிட்டல் C = 64ன்னு நமக்கு கிடைச்சிடும். given roots are அப்படின்னு போட்டுட்டு ஒரு ரூட்டை நம்ம ஆல்பான்னு எடுத்தோம்னா அப்ப இன்னொரு ரூட் எப்படி இருக்கும், 2 ஆல்பாவா இருக்கும். ஏன்னா ஒன்னை விட இன்னொன்னு எப்படி இருக்கும், டபுளா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ ரூட்ஸ் வந்து நம்ம ஆல்பா 2 ஆல்பான்னு எடுத்திருக்கோம். இப்ப சம்னு சொல்லும்போது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுவோமா? அப்ப ஆல்பா + 2 ஆல்பா அப்படின்னு போட்டுக்கணும். ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன நமக்கு, -b/a. சம் ஆஃப் த ரூட்ஸ்க்கு ஃபார்முலா என்ன, -b/a. சோ மைனஸ் போட்டுக்கலாம். b என்னன்னு பாருங்க, இங்கேயும் நம்ம கேபிட்டல்ல தான் போடணும், மறக்காம கேபிட்டல்ல போட்டுக்கோங்க. கேபிட்டல் b பாத்தீங்கன்னா நமக்கு -aன்னு இருக்கு. ஆல்ரெடி ஃபார்முலால இங்க ஒரு மைனஸ் இருக்கு. இப்போ கேபிட்டல் b-க்கு பதிலா -a போட போறோம். அதனால பிராக்கெட் போட்டு -a போட்டுக்கலாம். கேபிட்டல் a பாத்தீங்கன்னா நமக்கு இங்க 2 இருக்கு. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். அப்ப a/2 அப்படின்னு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ஃபாவும் 2 ஆல்ஃபாவும் ப்ராடக்ட் சொல்லும் போது ரெண்டுத்தையும் மல்டிப்ளேல எழுதிக்கணும். ஈக்குவல் டு ஃபார்முலா வந்து நமக்கு C/A. C என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 64, A வந்து 2. ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கலாமா? இது 1 டைம், இது 3 டைம்ஸ், இது வந்து 2 டைம்ஸ். அப்போ 32ன்னு நமக்கு கிடைக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஆல்ஃபாவையும் 2 ஆல்ஃபாவையும் ஆட் பண்ணால் நமக்கு 3 ஆல்ஃபா அப்படின்னு கிடைக்கும். இங்கேயும் 3 ஆல்ஃபா போட்டுப்போம். ஏன்னா இங்கே கோஃபிஷியன்ட் 1 இருக்கிறதா அர்த்தம். 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு 3 ஆல்ஃபா கிடைச்சிரும். நமக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா தான் வேணும். ஸோ இந்த 3 வந்து இங்கே வந்து டினாமினேட்டர்ல வந்துடும். அப்போ என்ன ஆகும், 3 × 2 வந்து 6 ஆயிடும். இப்போ ஆல்ஃபா பார்த்தீங்கன்னா a/6 அப்படின்னு கிடைக்கும். இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்க பாருங்க, ஆல்ஃபா இன்ட்டு 2 ஆல்ஃபாவா, அப்ப என்ன ஆகும் நமக்கு 2 × ஆல்ஃபா × ஆல்ஃபா, ஆல்ஃபா ஸ்கொயர் ஆயிடும். ஸோ இங்கேயும் வந்து 2 ஆல்ஃபா ஸ்கொயர்னு வரும். இந்த 2 வந்து நம்ம இந்த பக்கம் கொண்டு வரலாம். அப்ப டிவைட்ல வந்துரும். அப்ப ஆல்ஃபா ஸ்கொயர் = 32/2 அப்படின்ட்டு வந்துரும். இப்ப கேன்சல் பண்ணா நமக்கு என்ன ஆகும்னா 16 அப்படின்னு கிடைக்கும். அப்ப ஆல்ஃபா ஸ்கொயர் = 16 அப்படின்னு கிடைச்சிருக்கு. நமக்கு பாத்தீங்கன்னா ஆல்ஃபா ஆல்ரெடி நம்ம வந்து a/6ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா? அப்ப இங்க ஆல்ஃபாக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம், a/6 போடலாமா? ஆனா அதுக்கு ஸ்கொயர் இருக்கு, = 16 அப்படின்ட்டு நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த ஸ்கொயர் ரெண்டுத்துக்கும் போடலாமா? அப்ப a-க்கு ஸ்கொயர் போட்டா a², 6க்கு ஸ்கொயர் போட்டா 36 நமக்கு கிடைக்கும். ஈக்குவல் டு இங்க பாத்தீங்கன்னா 16 இருக்கும். நமக்கு a தான் கண்டுபிடிக்கணும். அதனால a² மட்டும் இங்க இருக்கட்டும். இந்த 36 நம்ம இந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்ப என்ன ஆகும்னா மல்டிப்ளேல போகும். அப்ப 16 × 36 அப்படின்ட்டு வந்துரும். நமக்கு a தானே வேணும். அப்ப என்ன ஆகும், இந்த சைடு வரும்போது அது ஸ்கொயர் ரூட்டா வந்துரும். இப்ப வெறும் நம்பர் மட்டும் இருக்கும்போது நமக்கு பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் அப்படின்ட்டு வந்துரும். ஓகே, இப்ப நமக்கு வேரியபிள் ஏதாவது இருந்தா நம்ம வந்து பிளஸ் ஆர் மைனஸ் போட மாட்டோம். ஓகே, இப்ப பாருங்க, பிளஸ் ஆர் மைனஸ் 16க்கு ரூட் எடுத்தா 4ன்னு கிடைக்கும். அதே
மாதிரி 36க்கு ரூட் எடுத்தா 6ன்னு கிடைக்கும். சரி, இப்ப பிளஸ் ஆர் மைனஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு 24ன்னு கிடைச்சிரும். அப்ப ஏ பாத்தீங்கன்னா ஒன்னு பாத்தீங்கன்னா -24ன்னு கிடைக்குது, இன்னொன்னு பாத்தீங்கன்னா +24ன்னு கிடைக்குது. அவ்வளவுதான் இந்த சம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Sixth sum பார்க்கலாம். If one root of the equation 3x square plus kx plus 81 equal to 0 having real roots is the square of the other, then find k அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு quadratic equation கொடுத்திருக்காங்க. இதுல இங்க kன்னு கொடுத்திருக்காங்க. இந்த kக்கு தான் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சோ நமக்கு ரூட்ஸ் இங்க எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பாருங்களேன். ஒரு ரூட் வந்து இன்னொரு ரூட்டோடைய ஸ்கொயரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதை வச்சுதான் நம்ம k உடைய வேல்யூவை கண்டுபிடிக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்திருக்க ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். 3x square plus kx plus 81 equal to 0. இதுல a பாத்தீங்கன்னா நமக்கு 3, b வந்து k and c பாத்தீங்கன்னா 81. இப்ப நமக்கு முதல்ல ரூட்ஸ் எடுத்து எழுதணும். சோ ஒரு ரூட் வந்து இன்னொரு ரூட்டோடைய ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. சோ given roots அப்படின்னு போட்டுக்கலாம். ஆர் சோ ஒரு ரூட் வந்து இன்னொரு ரூட்டோடைய ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஆல்பான்னு எடுத்தா அதோடைய ஸ்கொயர் எடுத்துக்கணும். அப்ப ஆல்பா ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சிரும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ரூட்ஸ் வந்து ஆல்பாவும் ஆல்பா ஸ்கொயரும் இருக்கா, அப்ப ஆல்பா பிளஸ் ஆல்பா ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இதுக்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா -b/a. சோ மைனஸ் b பாத்தீங்கன்னா நமக்கு இங்க kன்னு இருக்கா, அப்ப k போட்டுக்கலாம். பை a பாத்தீங்கன்னா 3ன்னு இருக்கு. சோ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ண முடியாது, அதனால அப்படியே வச்சுக்கலாம். ஆல்பா பிளஸ் ஆல்பா ஸ்கொயர்னு அப்படியே இருக்கட்டும். இத வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் வந்து கண்டுபிடிக்க போறோம். இதுக்கு வந்து ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், ரூட்ஸையும். ஸோ ஆல்ஃபாவையும் ஆல்ஃபா ஸ்கொயரையும் மல்டிப்ளை பண்ணணும். இதுக்கு ஃபார்முலா வந்து c/a. c பார்த்தீங்கன்னா 81, a பார்த்தீங்கன்னா 3. ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கலாமா? 3 டேபிளில் இது 1 டைம், 3 டேபிளில் 2 டைம்ஸ், பேலன்ஸ் வந்து 2 இருக்குமா, 21 வந்து 7 டைம்ஸ், அப்ப 27 கிடைக்குது. இங்க பாருங்க ஆல்பா இன்ட்டு ஆல்பா ஸ்கொயர் பாத்தீங்கன்னா நமக்கு ஆல்பா கியூப் அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ ஆல்பா கியூப் பாத்தீங்கன்னா 27 வந்திருக்கா. ஸோ 27 அப்படின்றது எதோடைய கியூப்னு பாத்தீங்கன்னா 3யோட கியூப் இல்லையா. 3 × 3 × 3 தான் நமக்கு 27 வரும். அப்ப பவர் ரெண்டும் ஈக்குவல்னா பேஸ் ரெண்டும் ஈக்குவலா இருக்குமா. அப்ப ஆல்பா ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கும், நமக்கு 3ன்னு கிடைச்சிடும். இதே ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கோங்க. இந்த ஆல்பாவுடைய வேல்யூ எடுத்துட்டு போயிட்டு நம்ம இதுல சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். எங்கெல்லாம் ஆல்பா வருதோ அங்க சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். So substituting equation 2 in equation 1. So equation 1ல சப்ஸ்டிடியூட் பண்றோம். This implies இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும், ஆல்பா பிளஸ் ஆல்பா ஸ்கொயர். அப்ப என்ன ஆகும், ஆல்பா அப்படின்றது 3 பிளஸ் ஆல்பா ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு -k/3 அப்படின்ட்டு வந்துடும். ஓகே, ஸோ 3 பிளஸ் 3 ஸ்கொயர்னா 9 ஆகும், -k/3ன்னு வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணா நமக்கு 12ன்னு கிடைக்கும், -k/3ன்னு வருமா. ஸோ இது கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிக்கலாமா. அப்ப 12 × 3 ஈக்குவல் டு -kன்னு வந்துருமா. அப்ப என்ன ஆகும், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 36 ஈக்குவல் டு -kன்னு வருமா. அப்ப நமக்கு k தானே வேணும். அப்ப இந்த மைனஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா. அப்ப என்ன ஆகும், -36ன்னு வரும். therefore k equal to -36ன்னு நமக்கு கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.